தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் இன்னொரு நாளிலும் கூட இன்னொரு இணையதளத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஒரு புதிய ஒரு பாடத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பமாக இருக்கிறோம். ஒரு கண்டினியூ ஸ்டடீஸ் நம்ம அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் பொழுது சபையார் எல்லோரும் கேட்டுக்கொண்ட வண்ணமாக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம படிக்க வேண்டிய அவசியமும் நிறைய இருக்கிறத கூட பார்க்குறோம். இந்த கடைசி நாட்களில் அநேக சத்திய பாடங்கள் நமக்கு இருப்பினும் அதிகப்படியான ஒரு மறைபொருள்கள் மறைஞ்சிருக்கக்கூடிய உபதேசமாக நம்ம பார்க்கறது எங்க அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அன்பான பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் பொழுது எங்க இருந்து நம்ம இந்த பாடத்தை நம்ம எடுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படின்லாம் ஒரு யோசனைகள் வந்துச்சு. அதுல சில சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் கூட நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுல நமக்கு ரொம்ப சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் டி ரசல் அவங்க எழுதின இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு புத்தகம் இருக்கு, டேபர்னக்கிள் ஷேடோஸ் ஆஃப் தி பெட்டர் சாக்ரிஃபைஸ். அந்த புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் மாத்திரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு. காரணம் என்ன அப்படின்போது ஒரு சில ஃபாரின்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள், இப்போ ஆண்டன் ஃப்ரே அப்படி போன்ற சகோதரர்கள்லாம் சில புத்தகங்கள் இதை குறித்து இன்னும் அதிக விளக்கங்களோட இன்னும் என்ன சொல்றதுங்க, நிறைய இன்ச் பை இன்ச்சா விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதுல மாற்றம் இல்லை. ஆனால் எல்லாமே நம்முடைய மூத்த சகோதரர்கள் கொடுத்த அவருடைய எழுத்துக்கள்ல இருந்து அதை மையமா வச்சுதான் இன்னும் அதை பின்னாடி வந்தக்கூடிய சகோதரர்கள் அதிக வெளிச்சத்தோட அதிக சத்தியங்களை கொடுத்துருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம நம்முடைய மூத்த சகோதரனுடைய புத்தகத்திலிருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சில மாறுபட்ட கோணங்கள் நமக்கு போகாத வரைக்கும், சத்தியத்தின் பேர்ல நமக்கு ஏதாவது ஒரு வஞ்சனை ஏற்பட்டு விடாத வரைக்கும் நம்ம ஒரு சரியான ஒரு பாதையில நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம மையமா வச்சு இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். சகோதரர் ஒரு 8 அத்தியாயங்கள் நமக்கு எழுதியிருக்காங்க. 8 அத்தியாயங்களும் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த புத்தகங்கள் குறித்து படிச்சிருக்கு எல்லாரும் கையிலும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இருக்கீங்க, நீங்கள்லாம் கூட இந்த பாடங்கள் எல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கலாம், இல்லை அந்த புத்தகங்கள் கூட நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிருக்கலாம் உங்களுடைய பர்சனல் ஸ்டடீஸ்ல. இப்போ நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்கு அப்படின்போது திரும்ப திரும்ப சில காரியங்கள் நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள்ல நம்முடைய புது சிஸ்டனுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியான ஒரு போசாக்கு கிடைக்கிறதையும் அது மூலமாக நம்முடைய புது சிருஷ்டி அதிக உற்சாகத்தோடு கூட வளரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல இன்னொரு பாடத்தை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த பாடத்தை நம்ம இது தொடர்ச்சியான பாடம் அப்படிங்கிறதுனால ஒரு வகுப்போட நம்ம மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்கும் பொழுது நமக்கு இது அதிக பிரயோஜனம் ஏற்படும். காரணம், நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரெப்பிடேஷனுக்குலாம் நம்ம போக முடியாது. ஸோ ஒருவேளை நம்ம மிஸ் பண்ற சூழ்நிலை வந்தா கூட அதை கூடுமான வரைக்கும் நம்ம இதில் இருக்கக்கூடிய மற்ற அந்த ரெக்கார்டிங்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அதிக பிரயோஜனம் இருக்கிறதா இருக்கும். அதனால இது முதல்ல ஒரு அன்பின் வேண்டுகோளை நான் உங்களுக்கு மத்தியில் வைத்தரேன். இது நம்ம எங்கிருந்து படிக்க போறோம் அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் டி ரசல் அவங்க எழுதின அந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற புத்தகம் தான். நம்முடைய சகோதரர் 1881ஆம் வருடம் எழுதியிருக்காங்க. இது நம்ம 5th வால்யூம்னுடைய ஒரு சப் எடிஷனாக வந்த புத்தகம். அதாவது இணைப்பதிப்புன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெரிய புத்தகம் அதனோட ஒரு சின்ன ஒரு புத்தகமாக கூட வந்ததுதான் 5வது வால்யூம். நம்ம சகோதரர் எழுதின 6 வால்யூம் இருக்கு. அதுல 5வது வால்யூமுடைய ஒரு அடிஷனல் எடிஷனா இது இருக்குங்க. இணைப்பதிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை நம்முடைய சகோதரர் எழுதிட்டு இதனுடைய ஆசிரியர் உரைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதாவது ஆக்கியோனின் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சகோதரர் சில காரியங்களை இதுல நமக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கருத்தை சகோதரர் வலியுறுத்திருக்காங்க.
அதுல அவர் சகோதரர் சொல்லிட்ட ஒரு விஷயத்த நான் உங்கள் மத்தியில நான் ரொம்ப ஆசையோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, சகோதரர் வந்து இதை 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 குறித்து ஒரு படிப்பு நிறைய ஸ்டடி பண்றாங்க, நிறைய ரிசர்ச் பண்றாங்க. அவ்வளவு சத்தியங்கள் இதுல மறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு சகோதரர் ரொம்ப வெகு வாஞ்சியா இதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு இதை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. அப்படி எழுதும்போது அவர் சொல்றாங்க, ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாங்க, இது என்னுடைய ஒரு சுய ஞானத்தினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ நான் இதை செய்யவே இல்லை. இது முழுக்க முழுக்க ஏன்னா அவ்வளவும் நிழல். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் முன்கூட்டியே தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல இப்படி ஒரு கூடாரத்தின் வாயிலாக இவ்வளவு ரகசியங்கள் சொல்லி வச்சிருக்கிறத வந்து அவர் ஒவ்வொரு ரகசியமா எடுத்து எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது அவர் பிரமிச்சு போயிட்டு நமக்கு அந்த காரியத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது உண்மையாகவே இது தேவனுடைய ஆவியினாலதான் நமக்கு இதுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய தேவ ஆசீர்வாதம். இந்த தேவ ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இதை நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணுமோ அதே தன்மையோட நம்ம இதை பெற்றுக்கொள்றது நமக்கு வந்து என்னவா இருக்குன்னா அதிக ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத கூட சகோதரன் மட்டும் ஒரு வேண்டுகோளா கூட அதை வச்சிருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு காரியத்தை தான் அது கூட அந்த வார்த்தைகள் கூட நம்ம வாசா சரியா இருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய சின்ன ஒரு காரியங்கள் மாத்திரம் இருக்கு. இதுல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அதுல சகோதரர் சொல்லியிருப்பாங்க, இவைகள் தேவனுடைய வார்த்தையின்படியே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இல்லாமல் எழுதியவரின் ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டதை தக்க வேத ஆதாரத்துடன் ஒவ்வொருவருக்கும் கேட்கிற யாவருக்கும் இக்காரியங்கள் எழுதியிருக்கின்றோம் சொல்றார். அதாவது இதை படிக்கிறவங்க இதை கேட்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கூடிய ஒரு ஆதாரத்தோட கூட இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டமும் இதுல அடங்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கறோம். பொதுவா ஒரு ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே. நம்ம எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும், உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு நரகம் அப்படி ஒரு பாடம் பார்க்குறோம். நரகம் அப்படின்னு பாடம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம எடுக்கலாம், சில இடத்துல இருந்து எடுக்கலாம். சில நிழல்கள் எடுத்து பார்க்கும்போது இப்ப நீங்க தாவீதனுடைய காரியங்கள்ல நிழல் பொருள் எடுத்து பார்ப்பாங்க, சவுல். அந்த மாதிரி நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சில சம்பவங்கள், அதாவது சில பொருட்கள், இப்போ தேவாலயம் சொல்லி பார்க்கும்போது சாலமன் தேவாலயம், இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்க்கும்போது அதுல ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டமும் அதுல இருக்கிறது மாதிரி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுல இல்லை. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மாத்திரம்தான், இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மட்டும்தான் ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டமும் அடங்கி இருக்கு. அப்படி ஒரு 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 கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுத்துருக்கிறது இதுதான் நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, இதுல இன்னொரு ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்ன சகோதரர் சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம சபையாகணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சபையாகிறதுக்கான எல்லா வகையான போசாக்கும் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம நம்முடைய புது சிருஷ்டியுடைய ஒரு பூரண நிலையை அடையணும்னு சொல்லிட்டா நம்ம சபையாகணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான எல்லா விதமான ஒரு போசாக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. எல்லா ரகசியங்களும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்கிறோம், இதுல ஒரு அருமையான இன்னொரு காரியத்தை கூட இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு 4 வரி தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. நானே கூட வாட்சினேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கும் நிழல்களின் உண்மை பொருளானது யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறதை ஆழ்ந்து படிக்கின்ற வேதமானவர்கள் அறிந்து கொள்வர். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல வந்து நம்ம அந்த தேவனுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து குறிப்பிடுறது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் இல்லை, நீங்க ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் நீங்க அங்க உள்ளடக்கி நீங்க பார்க்கும் பொழுது இது எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா நீதிமான் ஆக்கப்படுதல், பரிசுத்தவான் ஆக்கப்படுதல், அப்புறம் அவங்க பரிசுத்தவான்கள் மகிமை அடைதல் அப்படிங்கிற ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்முடைய வாழ்க்கையில நாம உடன்படிக்கை செய்த நாள்ல இருந்து, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அழைப்புகளை வந்த நாள்ல இருந்து நாம் மகிமை அடையக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலப்பகுதியும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, இன்ச் பை இன்ச்சா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள்ல உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய தேவன் நாம பின்னாடி இந்த கடைசி நாட்கள்ல விசேஷமாக இந்த 7ஆம் கால சபையில வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல வந்து தேவனுடைய ரகசியங்களை தேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆராய்ந்து வருவாங்க. அப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மறைபொருளாக இருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரகசியங்களும் இந்த கடைசி நாட்கள்ல எல்லாமே வெளியரங்கமாய் கொண்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு அருமையான இன்னொரு காரியம் என்ன
இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் சில காரியங்களை ரொம்ப விசேஷ விதமா செய்வாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா கூடவே இருக்கணும்னு விரும்பினார். நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அதாவது தேவன் இந்த மனுக்குலத்தோட, அதாவது பாவம் செஞ்சு தேவனை விட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஒரு இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவர்களோட ஒரு தொடர்புலயே இருந்தார். எப்படிப்பட்ட தொடர்புல இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல ஆதாம், அப்புறம் காயின், ஆபேல், இந்த மாதிரியான தனிப்பட்ட நபர்களோட பேசி கொண்டிருந்தார். அப்புறம் நமக்கு தெரியும் ஆபிரகாம் இடத்துல பேசினாங்க, அப்புறம் யாக்கோப்பு, ஈசாக், இந்த மாதிரி தனித்தனியாக பேசி கொண்டிருந்தாங்க. சில தீர்க்கதரிசிகள் இடத்துல தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்ததியா வந்ததுக்கு அப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் கடைசியா தனியா பேசின தனிப்பட்ட முறையில் அணுகி தொடர்பு கொண்ட ஒரே மனிதர் யாருன்னா மோசே. இப்படியாக மோசேவை கொண்டு அநேக காரியங்களை செய்யறதுக்கு தேவன் திட்டம் வச்சாங்க. அதுல மிக முக்கியமா இந்த இஸ்ரேல் ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் தேவனுடைய சமூகத்துல அவங்களை திரும்ப வர வைக்கிறதுக்கும் அநேக காரியங்களை தேவன் செய்தாங்க மோசேவை கொண்டு. அதுல என்ன செஞ்ச முக்கியமாக என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி, நல்லா கவனிக்கணும், அடிமைத்தனத்துல இருந்த எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை எல்லாரையும் என்ன பண்ணாருன்னா ஒரு சுயாதீனத்துக்குள்ள அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துல பிரவேசிக்கிறதுக்காக அந்த அந்த தேசத்தை அவங்க சுதந்திரிச்சு கொள்றதுக்காக கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஒரு அடிமைத்தனத்துல இருந்து ஒரு தேசத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு எங்க கொண்டு போகணும், அவங்களுக்காக சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிச்சு கொள்ளணும். அப்போ இந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு வழியில ஒரு வனாந்தர பயணம் இருக்கு, 40 வருஷம். அந்த 40 வருஷம் வனாந்தர பயணத்துல தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களோட வாசம் பண்ணணும்னு விரும்பினார். நான் உங்களோட நான் வாசம் பண்ணணும், எனக்கு நீங்க ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணார்னா மோசேவை கூப்பிட்டு அவர் பேசினார். சீனாய் மலையில மோசே கூப்பிட்டு பேசுறாங்க. தேவன் பேசும் பொழுது, நான் உங்கள் மத்தியில நான் வாசம் பண்றதுக்காக எனக்காக நீங்க ஒரு வாசஸ்தலத்தை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்கள் சுத்தி இருக்காங்க. அவங்களுடைய மத்தியில அவர் வாசம் பண்றதுக்காக ஒரு 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 அருமையான ஒரு கூடாரத்தை, ஒரு 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 தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலத்தை மோசேவை கொண்டு தேவன் அங்க ஏற்பாடு பண்ண வச்சாங்க. அது மோசே கிட்ட இந்த காரியத்தை சொன்னாங்க. இப்படியாக அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் வாசம் பண்ணதுக்கான, அவர் தங்கி இருந்ததுக்கான ஒரு சாட்சி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே. தேவன் இப்போ நம்ம வீட்டுல தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ரூமை எப்படி ரெடி பண்ணுவோம்? அதே மாதிரி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் 40 வருஷம் அவங்களோட இருந்திருக்கிறாருன்னா இந்த ஆசரிப்பு கூடத்தின் வாயிலா தான் அவங்க இருந்திருக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடத்தின் வாயிலா தான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆசரிப்பு கூடன் வாயிலா தான் அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் தேவன் கொடுத்திருக்காங்க, எல்லா நல்லதுகளும் கெட்டது கொடுத்திருக்காங்க, எல்லா நீதிகளும் கொடுத்திருக்காங்க. இப்படியாக தேவன் வாசம் பண்ண அந்த வாசஸ்தலத்தை எப்படி அங்க செஞ்சாங்க, எவ்வளவு பயபக்தியோட அந்த காரியங்களை, ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க நடப்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த தொடர் வேத வகுப்புல முழுமையாக படிக்க போறோம். அதுல ரொம்ப விசேஷமா பின்னாடி அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு காலம் வரும்பொழுது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது ஒரு வார்த்தையை இதை குறித்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் பவுலுடைய வார்த்தைகள்ல ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய விஷயங்களை அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமா பயன்பெற்றிருந்தாலும் இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களே தவிர, இதுல பரலோகம் இப்படிதான் இருக்கும், இது பரலோகத்தினுடைய சாயலுக்கு ஒத்து இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் புரிஞ்சுக்கல. மாமிசீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை வெளியரங்கமாக்கப்படல. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கக்கூடிய நமக்கு இன்னைக்கு அது வெளியரங்கமா இருக்குது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் வசனம் 5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார்.
பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்போ மோசே கிட்ட அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு மாதிரியை காமிச்சிருக்கணும். என்ன மாதிரியை அப்படின்னா பாருங்க, அதான் இங்க நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, இது வந்து யாத்திராகமம் 25:40 நம்ம படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்னா, மலையிலே, என்ன மலையில, சீனாய் மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவளைகளை செய்ய எச்சரிக்கையாரு. அப்போ அந்த மலையில மோசேவை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு அவர் என்ன காமிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு மாடல் விஷன் காமிச்சிருக்கணும். ஆசரிப்பு கூடாரம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் காமிச்சிருக்கணும். பொதுவாக நமக்கு தெரியும், சில இப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டும்போது, அந்த பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து அதனுடைய ஒரு மாதிரியை சின்னதா ஒரு குட்டியா அதே மாதிரியே செய்வாங்க. அதே மாதிரியே செய்வாங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் அதை பார்த்துருக்கலாம், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரியே சின்னதா ஒன்று செய்வாங்க. ஒரு டாய் மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்றத ஒரு விஷயம் முன்னாடியே அவங்களுக்கு ஐடியா வந்துடணும். அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக அந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. அப்புறம் சிலது வந்து ஒரு வரைபடமா வரணும், ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 பிரிண்ட் பண்ணிட்டு அதுல கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கணும், இவ்வளவு இங்க இங்க இந்த இடத்துல இது வரணும் அப்படின்னு எல்லாம் திட்டமிடுவாங்க. இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் இது ஒரு மாதிரி. அந்த அப்படிப்பட்ட ஒரு மாதிரிய ஒரு பக்கா ஒரு பிளானை வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவன் வந்து சீனாய் மலையில மோசேக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட எப்படி ஒரு ஒரு என்ன ஒரு பேட்டர்ன்ல செய்ய சொல்லி கொடுத்துருக்கணும், அதே மாதிரி நீங்க செய்யணும். அப்படி செய்யறது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்த பிளான் மாதிரி செய்யணும், மாத்தி செஞ்சிடக்கூடாது. அததான் வந்து அங்க எபிரேயர்லயும் நம்முடைய பவுல் சொல்றாங்க, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி முடிய நீ செய்ய, நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இருந்து ஒரு எச்சரிப்பையும் அங்க தேவன் அவங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருந்ததை அங்க பவுல் சொல்றாங்க. ஏன் இந்த ஒரு காரியத்தை எச்சரிக்கையா செய்யணும், ரொம்ப கவனமா செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பின்னாடி நடக்கக்கூடிய, பாருங்க, இது மாமிசீக இஸ்ரேலருக்காக கொடுக்கப்படுறது மாத்திரமல்ல, பின்னாடி வரக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலக்கூடிய நமக்காக அன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. அதாவது இது ஒரு பரலோகத்தில் உள்ளவருடைய சாயலுக்கு இது நிழலா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப பரலோகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா, பரலோகத்துக்கு போறதுக்கான வழி இதுலதான் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுல ஏதாவது சில மாற்றங்களை செஞ்சுட்டீங்க, தவறா செஞ்சுட்டீங்க அப்படின்னா என்ன மாறுனதா ஆயிரும்னா, தேவனுடைய திட்டமும் தேவனுடைய பிளானையும் நம்ம மாத்தி போட்டதாக மாத்திரமல்ல, அதை அவமாக்கிட்டதா இருக்கும். அதனால இது ரொம்ப கவனமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மோசேகிட்ட தேவன் சொன்னது அதுதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பொதுவா இந்த ஆசரிப்பு கூடாத காரியங்கள்ல ஏதாவது கவனக்குறைவா செய்தவங்க, சின்ன சின்ன விஷயங்கள், நீ பெரிய விஷயங்களும் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடன்படிக்கை பெட்டியே யாரும் தொடக்கூடாது, அதை மீறி தொட்டா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. அதே மாதிரியே தொட்டாங்க, தொட்ட இடத்துலயே மறிச்சு விழுந்தாங்க. இந்த சம்பவம் கூட நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து ஆசரிப்பு கூடாரமெல்லாம் வந்து அது போனது, தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் தாவீது அரசாட்சி செஞ்ச அந்த நாட்கள்ல அந்த உடன்படிக்கை பட்டியை அவங்க மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது, மாடு மிரண்டு என்னன்னா ஒரு கல் ஏறி வண்டி சாயரமா இருக்கும், வண்டியில இருந்து அந்த பெட்டி சாயரமா இருக்கும், டக்குன்னு ஊசப்பா அப்படியே பிடிப்பார். அப்படி பிடிச்ச உடனே அந்த ஸ்பாட்லைட் தவறு. அப்போ தேவன் வந்து இதை எவ்வளவு கவனமா செய்யணுங்கிறத சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க பொதுவாக ஒரு ஒரு சின்ன யோசனை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ஒரு சிந்தனைக்காகத்தான். மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ தேசங்கள்ல, எல்லா தேசங்களிலும் கிட்டத்தட்ட மரண தண்டனை இருக்கு. மரண தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க? நீங்க ஒரு சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு பிட் பாக்கெட் அடிச்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களா? கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு ஒருத்தரை வந்து அடிச்சுட்டாங்க, கணத்துல அரைஞ்சிட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ தண்டனையினுடைய கொடூரம் மரணம்ங்கிறது உச்சபட்ச தண்டனை. அதாவது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய தண்டனைகள்ல மிகப்பெரிய தண்டனை மரண தண்டனை. அந்த மரண தண்டனை சாதாரண தவறுக்கு கொடுக்க மாட்டாங்க, அது மிகப்பெரிய தவறா இருக்கணும். ஒரு கொடுமையான தண்டனை, கொடுமையான தவறு செஞ்சவங்களுக்கு இந்த கொடுமையான தண்டனை கொடுப்பாங்க. தேவன் ஆசரிப்பு கூடாத விஷயங்கள்ல ஏதாவது தவறு செய்திருந்தா அவங்களுக்கு அவர் கொடுக்கிற தண்டனை மரணம். அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னாருதான்
அந்த இந்த பாளையம் அது பின்னாடி நம்ம படிப்போம். பாளையம்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அது எங்க ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல இவங்க பாளையம் போடணும். அதாவது அந்த இடத்துல பாளையம் இருக்கணும். பாளையம் இறங்கிட்டு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கரெக்டா இவங்க ஆசிரியர் கூடாத நிர்மாணியம் செய்யணும். அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்புறம் திரும்ப வந்து பாளையம் புறப்படலாம், கொஞ்ச நாள் அங்க இருப்பாங்க. அப்புறம் திரும்ப பாளையம் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்ப வேற இடத்துல அவங்களோட பயணத்தை தொடரணும். அப்புறம் திரும்ப தேவன் இந்த இடத்துல பாளையம் இறங்குன்னு சொல்லுவாங்க. அவர் எந்த இடத்துல கட்டளை கொடுக்கிறாரோ அந்த இடத்துல இவங்க நிரப்பணும். அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் என்னவா கூட இருந்திருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எளிமையாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுல இருந்திருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த அடிப்படையில தான் தேவன் எல்லா பிளானையும் செய்ய சொல்லியிருப்பாங்க. திட்டம் கொடுக்கப்பட்ட திட்டம் எப்படி இருக்குன்னா, அதை ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஈஸியா அசம்பிள் பண்றதுக்கும் ஈஸியா டிஸ்மேண்டில் பண்றதுக்கும் ஏற்ற வகையில முன்கூட்டியே திட்டமிட்டு அதை வடிவமைக்கணும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வடிவமைக்கக்கூடிய காரியங்கள்ல எந்த வேலையை எங்க செய்யணும், எந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் முன்கூட்டியே சொல்லப்பட்டாச்சு. இப்ப நம்ம வீடு கட்டணும் நம்ம நினைக்கிறோம். நான் இன்ஜினியர் கூப்பிட்டு நீங்க வீடு கட்டணும், இந்த சிமெண்ட் தான் போடணும், இந்த கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த கல்லை தவிர மற்ற எல்லா கல்லும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பொருள் தவிர மற்ற எல்லா பொருளும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, சார் நீங்க சொன்னாலும் மார்க்கெட் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மகிட்ட ஏதாவது நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை ஒரு முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, தேவன் அதுக்கெல்லாம் அங்க என்ன பண்ண மாட்டார், இந்த காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டார். இதை செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சுதான் ஆகணும். இவ்வளவு கோல்டு அங்க பயன்படுத்திருக்கணும், தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும், தங்கம் பயன்படுத்திருக்கணும். இந்த கலர் அங்க நூல் யூஸ் பண்ணிருக்கணும், அந்த கலர் நூல் தான் யூஸ் பண்ணிருக்கணும். இவ்வளவு ஹைட்டு தான் வச்சிருக்கணும், அவ்வளவு ஹைட்டு தான் வச்சிருக்கணும். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதுல ஏதாவது கொஞ்சம் பிசறு தட்டினாலும் அங்க அவங்களுக்கு ஜீவன் போயிடும், அவங்க மறிச்சிருவாங்க. அப்போ அந்த வேலையை செஞ்சவங்களும் சரி, அதை எடுத்து முன்னிறுத்தி செஞ்ச அத்தனை பேருமே ரொம்ப கவனத்தோட செஞ்சிருக்கிறாங்கிறத கூட பார்க்கணும். காரணம் என்னன்னா, அங்க ஏதாவது சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னா, அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவமாக்குனதா அர்த்தமாயிடும். காரணம், அதோட திட்டம், அவருடைய ரகசியம் எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க அன்பான சகோதரர்களே, இது எப்படி இருக்காம பின்னாடி வரக்கூடிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இது நிழலா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 17, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம் பின்னாடி பாருங்க, அன்னைக்கு வந்து அன்னைக்கு கூடாரமா பண்ணிட்டாங்க. அந்த கூடாரத்தினுடைய ரகசியம், அதனுடைய மிக முக்கியமான பொருள் பின்னாடிதான் வரப்போகுது. அதுதான் அந்த பொருள் யாரை பற்றி இருக்குன்னா கிறிஸ்துவை பற்றி இருக்கு. கிறிஸ்துவை பற்றி இருக்குன்னா என்ன அர்த்தம், என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே கிறிஸ்து தான். இந்த ஆசிரியப்பு கூடாரம் முழுக்க முழுக்க நீங்க அந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு ஒவ்வொரு பொருளும் கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்தும். நான் திரும்ப ஒரு முறை சொல்லிட்டேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு நடவடிக்கையும் கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசரிப்பு கூடாரமும் ஆசரிப்பு கூடாரம் நிழல் அப்படின்னா அது பொருள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னா இங்க இயேசு கிறிஸ்து மாத்திரம் வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவை பற்றின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட் பாடி. அதான் பாருங்க, இங்க இங்கிலீஷ் நீங்க படிச்சீங்கன்னா நல்லா புரியும். த பாடி இஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொல்லப்படல. ஏன்னா இது ஒரு சரீரம், அதுல தலைதான் இயேசு கிறிஸ்து, பாடி இங்க சபை. அப்படின்னா இதுல யாரும் அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படின்னா நாமளும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எப்படின்னா அங்க கிறிஸ்து பல பரிணாமங்கள் அங்க இருக்கிறார். நீங்க தண்ணீர் தொட்டி அது யார் அடையாளப்படுத்தும்? இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். பலிபீடம் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அங்க தொங்கக்கூடிய திரைகள், மேல் திரை, ஊக்கு, ஸ்டாண்டு,
அப்புறம் வந்து தூணு, தூண்ல மாட்டிக்கிற பூணு, அப்புறம் கயிறு, எல்லாமே கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். எப்படிங்க ஒரு பில்டிங்ல முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது அப்படின்னா, கிறிஸ்துவை பல பரிணாமங்கள்ல அது உள்ளடக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான் இதுல இருக்குன்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம பார்க்கிறோம், இதுல வெறுமனே நம்ம வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம வந்து சும்மா வந்து ஒரு அங்க அங்க நிறைய வந்து பலிகள் நடக்கும், ஆடு மாடுகள் வெட்டுவாங்க, தேவனை தொழுது கொள்வாங்க, அந்த காரியங்கள் மாத்திரம் அங்க இல்ல. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுதான் கோர்ட்டு, இதுதான் என்னவா இருந்துச்சுங்க அப்படின்னா, இதுதான் போலீஸ் ஸ்டேஷன், இதுதான் ஹாஸ்பிட்டல், இதுதான் ஸ்கூலு, இதுதான் காலேஜ், இதுதான் யூனிவர்சிட்டி. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆசிரியப்பு கூடாரம் தான் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலு, யூனிவர்சிட்டி, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, எல்லாமே தான். ஒருத்தர் உடம்பு சரியில்லையா, ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்களா அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ளே போக முடியாது. அங்க 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 போய் அவங்களுக்கான காரியங்கள் அங்க நடக்கிறது கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அங்கிருந்து தான் வந்து அந்த 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 வாசலுக்கு அவங்க வந்து நிற்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாமாகவே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு எல்லாமாக இருக்கிறது, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் எல்லாமே யாருதான்னா கிறிஸ்து தான், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது எப்படிங்கிறதா இந்த நம்ம இந்த தொடர் வேதாகமத்தில் நம்ம கத்துக்க போறோம். இதனுடைய நுணுக்கத்தை நீங்க நம்ம புரிஞ்சுக்கும் போது இதுல ரொம்ப அற்புதமான ரகசியங்கள் இருக்கிறத பாக்குறோம். வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க எபிரேயர் சார். 10ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருடந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு ஸ்கிரீன் தெரியுமா? வருடந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. சாரி, ஓகே, சாரி சிஸ்டர், அதுல சின்ன ஒரு இதாயிடுச்சு, நம்ம நெட்வொர்க்கோடைய அது ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். அப்படின்னா அவங்களுக்கு வெறும் நிழல் தான், யாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நமக்கு எல்லா பொருளும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இது ஆசரிப்பு கூடத்தை பற்றின ஒரு ஜென்ரலான ஒரு வியூ நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ். அதுல என்னென்ன காரியங்கள் இருக்கும், புதிய சகோதர சகோதரர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருக்கும். இது ஒரு மேக்சிமம் இது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. இதை நீங்க பாருங்க, அதோட ஒரு அவுட்லைன் வந்து நீங்க பார்த்துக்கோங்க, என்னென்ன பொருட்கள் இருக்கு, அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க.
பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ். இது ஒரு சும்மா ஒரு அவுட்லைனுக்காக இந்த வீடியோ பார்க்க வச்சிருக்கோம். இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது ஒரு சுற்றியும் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு கூடாரம் இருக்கும். அதுக்குள்ள உள்ள ஒரு திரையை விளக்கிட்டு போனா இடது பக்கம் வந்து குத்துலக்கு, வலது பக்கம் அப்பம், அப்புறம் வந்து நடுவில் வந்து அங்கே தூப பீடம் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு ஸ்கிரீன் அதை விளக்கிட்டு போனா அங்கே வந்து ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கேருபீன்கள் அங்கே இருக்கிறது போல நம்ம பார்த்தோம். இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதில் நம்ம இந்த ஒரு ஒரு 2 நிமிஷம் ஓடின வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பொருட்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண கலரு, அந்த ஸ்க்ரீன் மாட்டிருந்த ஹூக்கு, அப்புறம் அதை கட்டியிருந்த கயிறு, அப்புறம் சைடில் இருந்த அந்த தங்கமலான் பூசப்பட்ட அந்த சித்தி மரம், இது எல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, இது அவ்வளவும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது தான் இங்க நம்ம பார்க்கணும். ஆச்சரியமான விஷயமா தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அங்க செய்யப்பட்ட ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஏன் அங்க முன்னாடி அந்த முதல் திரைய அந்த பிரகாரத்துல உள்ள நுழைஞ்ச உடனே ஏன் அங்க பலிபீடம் இருக்கு? அங்க பலிபீடத்துக்கு பதிலா வேற ஏதாவது இருக்கலாமே. அங்க பலிபீடம் தான் இருக்கணும். அப்புறம் அதை தாண்டி ஒண்ணா கொஞ்சம் தண்ணீர் தொட்டி இருக்கு. ஏங்க தண்ணீர் தொட்டி? அந்த தண்ணீர் தொட்டி ஏன் அந்த கலர்ல இருக்கு? ஏன் அந்த பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்குது? இது எல்லாவற்றுக்கும் தான் நம்ம ஒரு கேள்வியாக நம்ம வந்து சிந்தனையில் வைக்கும்போது, இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு பாயிண்டா படிக்க படிக்க நம்முடைய தெய்வீக ஒரு ஞானம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம முழுமையாக நம்முடைய எழுதத்தில் உள்வாங்கி கொண்ட ஒரு மன திருப்தி நமக்கு இருக்கும். அதன் மூலமாக நம்ம தேவனிடத்துல நம்ம நெருங்கினது போல நமக்கு ஒரு உணர்வு கண்டிப்பாக இது படிச்சு முடிக்கும்போது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் முதலாவது உங்களுக்கு கொடுத்துறேன். இதை நீங்க எவ்வளவு வாஞ்சியோட நீங்க படிக்கலாம் அப்படிங்கும்போது சகோதரருடைய எழுத்துக்கள் தான். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய விஷயங்களோட அப்படிதான் தேவன் இதை எவ்வளவு இன்ஸ்பைன்ஸா பார்த்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம எந்த காரியத்தை நம்ம மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. அது தேவன் என்ன நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம பரிசுத்தாவினால கிரகிச்சு கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது நம்முடைய நோக்கமா இருக்கும். அன்பான சகோதரர்களே, அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். இதுல ஒரே ஒரு வரி மாத்திரம் நம்ம படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நானே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இதுல பாருங்க, இந்த நிழலை உருவாக்க தேவன் எடுத்துக்கொண்ட கரிசனத்தை உணர்ந்து கொள்வதானது நமக்கு அதன் சரியான தன்மையில் நம்பிக்கையான ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்பதற்கு செய்ய நிறைவேறுவதோடு மட்டுமல்லாது நமக்குள்ளாக இருக்கும் வாஞ்சை விழித்தல பண்ணி அவருடைய நிழலில் இருக்கும் ஆழ்ந்த சத்தியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வையும் தருவைகளாக இருக்கின்றன. ஆகையால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும் என்ற மத்தேயு 7:7 8 வசனத்திற்கு இசைவாக இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்பது போல தேவன் தங்களை தத்தம் செய்தவர்களும் தேவனுடைய ஆவியால் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முற்படுவோமாக அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம இந்த முதல் வகுப்புல இவ்வளவு ஒரு விசேஷத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம வந்து படிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய கிருபை. அந்த காரியங்கள்ல ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம இந்த முதல் அறிமுக வகுப்பில் நம்ம பார்க்க முடிக்கலாம். சரிங்களா? அதுல முதலாவது இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கூடிய நீங்க பொருட்களை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, என்னென்ன பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 5 10 வரை உள்ள வசன பகுதியில் இந்த 5 வசனங்களுக்குள்ளேயும் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, விசேஷமா பொன், அவ்வளவு தங்கங்கள், வெள்ளி, வெண்கலம், அப்புறம் நூல், அதாவது இளநீல நூல் அப்படின்னு சொல்றாங்க, பர்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? அப்புறம் சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு, அப்புறம் வெள்ளாட்டு மயிர், அப்புறம் வந்து சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், அப்புறம் சித்தி மரம், அப்புறம் வந்து விளக்கு எண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ற அந்த இது, அப்புறம் தூப வர்க்கம், அப்புறம் சில முக்கியமான மார்பதக்கங்களை பதிக்கப்பட்டிருக்கிற சில ரத்தன கற்கள், இவ்வளவும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, இவ்வளவு பொருட்களும் அவங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கும்? அந்த வனாந்தரத்துல.
இதுல ஒரு கேள்விதான், இவ்வளவு தங்கம் எப்படிங்க கிடைச்சிச்சு, இவ்வளவு வெள்ளி அவங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதனாலதான் தேவன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இவங்க எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது, எகிப்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க அவர்கள் அங்க வந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்தாங்க. கொள்ளைன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவ்வளவு பொருட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க எடுத்துட்டு போங்கன்னு அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன் சொன்னார். அப்போ எவ்வளவு அவங்களால அவங்களால எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்கி கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த அத்தனை பொருட்களையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்காக அங்க மோசே வந்து, தேவன் இப்படி நம்ம முன்னாடி நம்ம இஸ்ரேல், சமஸ்த இஸ்ரேல் தேசமும் இங்க பாளையம் நெருங்கி இருக்கிறோம், நம்ம மத்தியில தேவன் வந்து தங்கறதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தேவன் கட்ட சொல்லியிருக்கிறார், அதுக்காக நீங்க உங்களுடைய எல்லா பொருட்களையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவ்வளவு பொருட்களையும் அந்த அந்த ஜனங்கள் வந்து மனமோந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. தங்கம் வெள்ளி அப்படி சொல்லிட்டு அவ்வளவும் கொண்டு கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ நூல் அப்படிங்கிறது அங்க எப்படி செஞ்சிருப்பாங்க, நூல் அவங்களுக்கு அவ்வளவு நூல், ஒரு அந்த 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 கார்பெட் எல்லாம் வந்து அந்த நெய்யணும் இல்லையா, அந்த நெசவு செய்யக்கூடிய அந்த நூல், அந்த கைத்தறி பண்ணணும்ல, அதுக்கு அந்த நூலுக்கு தேவையான பஞ்சு சாதாரணம் இல்லை. அதுல வந்து இந்த கலர் பயன்படுத்துன்னு சொன்னா அந்த கலர் பயன்படுத்துறதுக்கு அந்த கலர் காம்பினேஷன், அன்னைக்கெல்லாம் கெமிக்கல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலப்பகுதி. அப்போ அவங்க எப்படி அந்த 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 கலர்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ரெட் வேணா ரெட் எப்படி வந்திருக்கும், பர்பிள் எப்படி வந்திருக்கும், அந்த காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க எங்க போய் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஆச்சரியமா கொடுக்கு. அது மாத்திரமல்ல, சில ஆட்டு மயிர் எடுத்து பதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அவங்க எங்க பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஜர்க்கின்ஸ் ஜாக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், சொட்டர் யூஸ் பண்றாங்க. அதுல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சொட்டரில் இன்னைக்கு சேர்க்க அதிக நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அன்னைக்கு எப்படி செய்யப்பட்டுச்சு. இப்போ நீங்க தங்கம் அப்படின்னா, தங்கத்தெல்லாம் தேவன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதை இதை வச்சு நீங்க செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல பொருள் கலெக்ஷன் பண்ணும்போது நிறைய கான்ட்ரிபியூஷன், நிறைய இந்த மாதிரியான பொருட்களாக கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு எல்லாரும். இந்த பொருட்களை வச்சு தேவன் சொன்ன அந்த திட்டத்தை, சீனாய் மலையில மோசே பார்த்த அந்த மாதிரி, அந்த மாடல், அந்த பேட்டர்ன் அப்படியே மாறாம அப்படியே இன்னைக்கு இந்த பூமியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு 2 இன்ஜினியர்ஸ், நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் கொண்டு வந்தார் தேவன். அது அவங்க மத்தியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2 பேர் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை, இந்த மாதிரியான ஒரு ஒரு விசேஷித்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினது ஒரு 2 சகோதரர்கள் தான். அவங்க யார் அப்படின்னும் போது, பெசலியேல், அஹோலியா. இவங்களுடைய தலைமையில நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கணும் கண்டிப்பா. இந்த 2 பேர் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவன் இந்த 2 பேருக்கு தான் எடுத்து பயன்படுத்தி இவங்களை தான் கட்ட சொல்லியிருக்காரு. நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பெசலியலாகட்டும் அகோலியாகட்டும், இவங்க 2 பேரும் such a beautiful person, personality, knowledgeable person. அதுதான் முக்கியம். தேவன் இவங்களுக்கு அப்படி ஒரு ஒரு அதீத ஒரு ஞானத்தை கொடுத்தாங்க. அந்த தெய்வீக ஒரு வல்லமை அவங்களுக்கு கிடைக்கப்படும் போது அந்த தெய்வீக ஞானத்தில் நிறைஞ்சு அந்த கூடாரங்களை நிர்மாணம் செஞ்சாங்க. இப்படி கட்டுமானத்துல இவங்க 2 பேருமே 2 விதமான விஷயத்துல ஒரு டேலண்ட் பர்சன் இருந்திருக்காங்க. பாருங்க, பெசலியல் அவங்க எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில தங்க வேலை, அதெல்லாம் தங்கமெல்லாம் பார்க்கும்போது நீங்க உருக்கி ஊற்றி செய்யற வேலையில அடிச்சு அடிச்சே செய்யணும். இப்போ குத்து விளக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம குத்து விளக்கு தனியாக படிப்போம், அப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். குத்து விளக்குலாம் வந்து நம்ம உருக்கி ஒரு ஒரு டை மாதிரி வச்சு அதை அப்படி உருக்கி ஊற்றி அப்படி பொருள் எடுத்து வச்சு அதை பாலிஷ், அதெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணணும்னா தட்டி 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 என்ன பண்ணணும், அதை வந்து என்னன்னா அந்த சேஃப் கொண்டு வரணும். அதை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட, அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு மைனூட்டான நுணுக்கமான வேலை. அதாவது அங்க வந்து ஃபர்ஸ்ட், அதாவது விசித்திரமான வேலைன்னு சொல்லப்பட்டு, விசித்திரமான வேலை. அப்புறம் தங்கம் வெள்ளி பிராஸ் இது மாதிரி தங்க வேலை வெள்ளி வேலை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. தங்க வேலை செய்யறவங்க வெள்ளி வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஜுவல் ஒர்க் பண்றவங்க தங்கம் வேலை செய்யறவங்க வெள்ளி செய்ய மாட்டாங்க. ஏன்னா வெள்ளியுடைய காரியங்கள், அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய ஹீட்டு, அதனுடைய விஷயங்கள் எல்லாம் வேற. தங்கம் செய்யறதுங்க அது வேற. இவங்க இந்த 2 செய்யறவங்க பிராஸ் செய்ய மாட்டாங்க, அப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதெல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலெக்டிவா, அதாவது கர்விங் ஒர்க், அதாவது சில மரத்துல ஏதாவது டிசைன் போடுற வேலை, மர வேலை செய்யறவங்க தங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரு கலெக்டிவ் நாலேஜா கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? பெசலியருக்கு. அதே மாதிரி அகோலியா எப்படி ஒரு சில விஷயத்துல இவர் வந்து ஒரு நல்ல ஒரு தனித்துவம் வாய்ந்தவரா இருக்கிறாருன்னா, அதே மாதிரி அகோலியா வேற ஒரு விதத்துல ஒரு தனித்துவம் வாய்ந்தவரா இருக்காரு. அவர் வந்து இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, அதை டிசைன் போடுறது, ஒரு நூலை வச்சு ஒரு ஒரு துணியை நெய்யறது, நெசவு வேலை பண்றதுல அந்த 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 நூலை கலராக்குறது,
அப்படிப்பட்ட ஒரு ஒரு டெக்னிக்கல் மைண்ட் 2 பேர்த்துக்குமே தேவன் கொடுத்திருந்தாங்க. இது சாதாரணமான ஒரு மதிநுட்பம் இல்லைங்க. இது இது தேவன் கொடுத்த மதிநுட்பம்னா, தேவனுடைய சிந்தையில இருக்கக்கூடிய விஷயம் அங்க அப்படியே கட்டுமானமா வருது. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பிளான் பண்றோம், எவ்வளவு விஷயம் மனசுல நினைக்கிறோம், நினைச்சது கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆனா இவங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்திருக்காங்க. இவங்களை செலக்ட் பண்ணதே தேவன் வித்தியாசமா செலக்ட் பண்ணியிருக்காரு பார்க்க. பாருங்க, அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, யாத்ராகமம் 35 30 வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 35 வசனம் 30 முதல். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி, அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். பாருங்க, இதுல ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு லிஸ்டும் தேவன் ஒரு அதீத ஒரு ஞானத்தை இந்த சகோதரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த பெசலியேல பேர் சொல்லி அழைச்சு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பாருங்க. பொதுவா தேவன் எப்பொழுதுமே தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறார் அப்படின்னா, உண்மையாகவே தேவனால ஒரு ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த வேலையை திறம்பட செய்யறதுக்கு தேவன் வேலையை மட்டும் கொடுக்க மாட்டாருங்க, அந்த வேலையை செய்யறதுக்கான எல்லா எல்லா விதமான ஞானத்தையும் தேவன் கொடுக்கிறார். நாம கூட அநேக முறை சொல்றது உண்டு, ஊழியத்துக்காக வரக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம சொல்றதும் உண்டு. அதே மாதிரி நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் இதுதான். என்ன தெரியுங்களா சொல்லுவோம்? பாருங்க, தேவன் ஒரு ஊழியத்தை கொடுக்குறாருன்னா எல்லாருமே தயங்கிட்டு நிற்பாங்க. பிரதர், நான்லாம் எப்படி இது செய்ய போறேன்? பிரதர், நானெல்லாம் வந்து இந்த காரியத்தை செய்ய முடியுமா? நான் தகுதியா? அப்படின்னா, நாம உண்மையாக தகுதி இல்லை, ஆனா தேவன் தகுதிப்படுத்துவார். எப்படி தகுதிப்படுத்துறார் அப்படின்னா, அந்த வேலையை செய்யறதுக்கான எல்லா விதமான ஞானத்தையும் தேவன் கொடுத்து அதை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. செஞ்சுட்டு இருக்கும் பெசலையில் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப பயபக்தியோட செஞ்சுட்டு இருப்பார். தேவன் கொடுத்த ஞானத்துல அதை செஞ்சுட்டு இருப்பார். இப்ப யாராவது இன்னொருத்தர் வந்து இது இப்படி செய்யாம இப்படி செய்யலாமே அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க, தேவன் இதை தான் செய்ய சொல்லிருக்க, நான் இதை தான் செய்வேன். அப்போ அந்த இடத்துல மனுஷங்களுடைய ஆலோசனை எல்லாம் அங்க அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாது. தேவன் வெளிப்படுத்தின அந்த ஞானத்துல அந்த வல்லமையில அவங்க செயல்படணும். பாருங்க, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் அகோலியாவும். வாசிங்க சகோதரி, 34 35 2 வருஷம் வாசிங்க. யாத்ராகமம் 35 வசனம் 34 முதல். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாயின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையும் சிறு வேலையும் இள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலைகளையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினாலே நிரப்பினார் என்றான். பாருங்க, இந்த அகோலியா சாதாரண விஷயம் இல்லைங்க. அவரு கூட வந்து மைனூட் ஒர்க் அவரே செய்யறாரு. ஆனா இவர் செய்யற மைனூட் ஒர்க்ல என்ன இருக்குன்னா, இவர் போதிக்கும் வரம், தேவன் இதைத்தான் செய்ய சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்லி அந்த வேலையை கூட வாங்கி இங்க கொண்டு வரணும். பாருங்க, சில சித்திரை வேலை செய்யணும், சில மரத்தை அப்படி இழைக்கணும், தையல் வேலை செய்யணும், துணியை நெய்யணும், இல்லை அந்த பஞ்சை நூலாக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த வேலையெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இதுதான் தேவன் சொல்லியிருக்கிறார், இப்படி செய்யணுங்கிறத மற்ற ஜனங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த போதிக்கும் வரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? இந்த அகோலியாக்கு. அது மட்டும் இல்ல, சில சிற்ப வேலைன்னா நம்ம அங்க ஏதோ சிலை இருந்துச்சானா கண்டிப்பா சிலை இல்லை, அங்க இருந்த சில நுணுக்கமான விஷயம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, துணியில இப்போ வந்து பனைமரம் மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா அங்க வந்து ஒரு டிராயிங் பண்ணணும் அப்படின்னா அந்த டிராயிங் எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க. அது அப்படியே இம்மி புஸ்தகம் அது அப்படியே வரும். என்ன ஒரு சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள் அங்க இருக்கும். இப்போ ஒளிவு மர இலை வேணும் அப்படின்னா ஒளிவு மர இலை அது வரும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். பாருங்க, அருமையான ஒரு 2 சகோதரர்களை தேர்ந்தெடுத்த தேவன் இந்த வேலைக்கு பணியமர்த்துறார்.
எப்படி ஆசிரியர் கூடாரம் செய்யணும்னு இவங்களை கொண்டுதான் செய்ய போறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக இப்ப இந்த பாடத்தை நம்ம தொடர வேதாகம வகுப்பா நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து முன்கூட்டியே சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக. எப்படி போன வாரம் ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய சில தவறுகள் அது நமக்கு எவ்வளவு பிரச்சனை உருவாக்குன்னு சொல்லிட்டு சகோதரர் நமக்கு அருமையா ஒரு பாடம் எடுத்தார் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் நம்முடைய தமிழ் பைபிள்ல சில இடத்துல சில தவறுகள் இருக்கிறத நம்ம கூட இந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் மூலமா நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டியது இருக்கு. அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமான பரிசுத்த ஸ்தலம், நல்லா கவனிங்க. பரிசுத்த ஸ்தலம் என்ற இந்த வார்த்தை, அந்த வார்த்தை வந்து நம்ம தமிழ் வேதாகமத்துல எல்லா இடத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவா ஆசிரியப்பு கூடாரத்துல அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது பேர் பிரகாரம் நம்ம சொல்லுவோம். அந்த பிரகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலம் சொல்லி பேர் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்தலம் போட்டிருக்கும், மகாபரிசுத்தலத்துக்கும் பரிசுத்தலம் போடப்பட்டிருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தையே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து மூலப்பிரதியில் அப்படி இல்லை. அது ஒவ்வொன்றுக்கும் வேற வேற வார்த்தை தான். ஆனா தமிழ் பைபிள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்களுடைய கவனக்குறைவால ஒரு சில தவறாக இது நடந்திருக்கு. இது வந்து இந்த இந்த குழப்பம் நமக்கு படிக்கும்போது நமக்கு வரக்கூடாது. ஒருவேளை நம்ம வந்து வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம சில நேரத்தில் இங்கிலீஷ் போயிட்டா கூட இங்கிலீஷ் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், இல்லை அப்படின்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆசிரியர் கூடாரத்துல பிரகாரம், அப்புறம் பரிசுத்தலம், அப்புறம் மகாபரிசுத்தலம் அப்படின்னு 3 பார்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிச்சு தான் நம்ம வந்து இந்த பாடத்துல நம்ம பார்ப்போம், படிப்போம். அப்படி படிக்கும்போது வசனமா நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல அந்த இடத்துல பரிசுத்தலம் அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து பலிபீடம் எங்க இருக்குன்னா அது பிரகாரத்துக்கு அங்கதான் இருக்கு. பிரகாரம் ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள இருக்காது, பிரகாரத்துல இருக்கும். ஆனா பரிசுத்தலத்துல அப்படின்னு அங்க தமிழ் பைபிள்ல மட்டும் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், நாம வந்து படிக்கும் பொழுது திருத்தி படிக்கணும். சகோதரர் இது எழுதும் பொழுதே நமக்கு இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுத்துட்டார். ஓகேங்களா. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள்ல நாம இந்த தெளிவோட நம்ம வந்து படிக்கணும். சரி, ஓகே. இப்போ பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம் அப்படின்னா எது அப்படிங்கிறது நீங்க ஒரு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. இதுல பாருங்க, இந்த சுத்தியும் இருக்கிறது. சுத்தியும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதை நீங்க பாருங்க. இதுல வந்து இதுதான் இந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் இதெல்லாம் பிரகாரம் சொல்லுவோம். இந்த பிரகாரம், இதுக்கு பிரகாரத்துக்கு இங்கிருந்த என்ட்ரன்ஸ். இப்ப பாருங்க, இது வந்து கிழக்கு. ஓகேங்களா. இந்த கிழக்கு, இது கிழக்கில் இருந்து இது மேற்கு நோக்கி இப்படி போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இதுதான் முதல் என்ட்ரன்ஸ். இது திரை இருக்கு, முதல் திரைன்னு சொல்லுவோம். அப்புறம் இது வந்து பலிபீடம், இது தண்ணீர் தொட்டி. அப்புறம் உள்ள போனோம்னா பரிசுத்தலம். இங்க ஒரு ஸ்கிரீன் விளக்கிட்டு போகணும். பரிசுத்தலம். இதுல ரைட் சைடு நமக்கு அப்பம் இருக்கும், அந்த மேஜை. லெஃப்ட் சைடு குத்து விளக்கு இருக்கும். அப்படியே நேராக போனோம்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தூபபீடம் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதை விளக்கிட்டு போனா உள்ள வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதில் 2 கேருபீன்கள் இருக்கும். இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இதனுடைய அளவீடுகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அளவீடுகள் நமக்கு இப்போ நீங்கள் அளவீடுகள் மட்டும் பார்த்து நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். எப்படி அப்படின்னா இதனோட அளவீடுகள் நம்ம பார்க்கும்போது டோட்டல் லென்த்து, அதாவது அந்த பிரகாரம் இது வந்து அதனுடைய சார்ட் நான் போட்டிருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்க முடியாதுன்னு பாருங்க. இதில் வந்து இந்த ஒவ்வொரு டாட்டா இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றும் அந்த பிரகாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொரு தூண். ஒரு தூண் நிறுத்தி தான், அந்த தூண் நிறுத்தி தான் அதை சுற்றி வந்து ஒரு துணியினால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரகாரம் அமைக்கப்பட்டிருப்பாங்க, காம்பவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பாருங்க, இந்த பிரகாரம் எவ்வளவு நீளம் கொண்டதுன்னா 150 அடி நீளம் கொண்டிருக்கு. அதனுடைய நீளம் 150 அடி. இது ஒவ்வொன்றுக்கும் ஆரோக்கிய அர்த்தம் இருக்கு. நம்ம பின்னாடி டீட்டெயில் நம்ம படித்தான் போறோம். நான் சின்ன சுருக்க மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 150 அடி நீளம் இருக்கு. அடுத்தது அகலம் 75 அடி, 75 அடி அகலம். சரிங்களா. ஓகே. இப்போ அப்படியே நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம், அதாவது பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆசரிப்பு கூடாரம் சொல்லுவோம். இந்த ஆசரிப்பு கூடாரனுடைய மொத்த நீளம் 45 அடி. மொத்த நீளம் 45 அடி. அந்த 45 அடியில 30 அடி என்னவா இருக்கும் நமக்கு அப்படின்னா 30 அடி வந்து பரிசுத்த ஸ்தலம். அகலம் வந்து 15 அடி. மகாபரிசுத்தலம் 15 அடி. பாருங்க, 45 அடியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை மூணுல 2 பாகம் வந்து பரிசுத்தலம் வந்துடும், ஒரு பாகம் வந்து மகாபரிசுத்தலம் வரும். 15 அடி நீளம், 15 அடி அகலம்.
15 அடி அகலம் 15 அடி நீளம் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பரிசலம் பார்த்தீங்கன்னா 30 அடி நீளம் 15 அடி அகலம் அங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்குறோம். இது வந்து ஜென்ரலா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓவர்வியூ. இதுதான் வந்து அதனுடைய அளவீடுகள். இந்த ஒவ்வொரு அளவீடுகளுக்கும் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வசனங்கள் நீங்க பார்க்கும்போது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டுல நீங்க வந்து நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. எப்படி படிக்கலாம் அப்படின்னா, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 25, 26, 27 3 அதிகாரம் படிக்கணும். அதே மாதிரி யாத்ராகமம் 35லிருந்து 40 நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம். அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய பாடம்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுமானம் செஞ்சாங்க, எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். அதுக்கு நீங்க வந்து படிச்சுட்டு வர வேண்டிய பகுதி என்னன்னா, யாத்ராகமம் 25 முதல் 27 வரை, யாத்ராகமம் 35லிருந்து 40 வரை உள்ள இந்த சாப்டர்ஸை நீங்க ரீட் பண்ணிட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்த வாரம் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி நிர்மாணம், அதாவது எப்படி வந்து அதை நிர்மாணிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். அதை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரியத்தோட நம்ம படிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம் ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது ஒரு இடம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் போட்டிருப்பாங்க. அதை நம்ம பிக்சரோட நம்ம பார்த்தோம். சுத்தியும் அங்கே கூடாரங்கள் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு கோத்திரம் வாரியா இருப்பாங்க. நம்ம அது கூட நம்ம படிக்க தான் போறோம். அந்த கோத்திரம் கூட எப்படி, எங்க கூடாரம், யார் கூடாரம் ஒரு தங்கணும், எந்த கோத்திரம் வலது பக்கம் இருக்கணும், எந்த கூடாரம் இடது பக்கம் இருக்கணும், யார் மேற்கு பக்கம் இருக்கணும், யார் முதல்ல இருக்கணும், யார் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே தேவன் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூடாரம் அமைச்சிருப்பாங்க. அதையும் கூட நம்ம படிக்கத்தான் போறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது இப்படி சுத்தியும் பாளையம் இருக்கும். அந்த பாளையத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்துக்குள்ள ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகாபரிசத்துக்குள்ள தேவன் அங்க வாசம் பண்றார். அங்கிருந்து தான் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து ஒரு ஆச்சரியமான ஒளி, அந்த ஷெக்கினா ஒளிங்கிற ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி, அது தேவன் அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வாசஸ்தலத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒருவேளை மகாபிரசவத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது மகாபிரசவம் அடையாளப்படுத்த நம்ம பேசிக் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, பரலோகத்தை அடையாளப்படுத்துது. இப்போ நாம எங்க இருக்கிறோம்? பாளையம் அப்படிங்கிறது பாளையத்துக்கு போறோம், உலகம். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போறோம். எப்படி போறோம்? சும்மா போக முடியாது இல்லையா? அப்ப முதல் தரை பிரகாரத்தை கடந்து வர்றோம். அப்புறம் பலிபீடத்தை பார்க்குறோம். அப்புறம் தண்ணீர் தொட்டியில நம்மளே சுத்திகரிச்சு கொள்றோம். பலி செலுத்தி சுத்திகரிச்சு அப்புறம் உள்ள போறோம், மகாபிரசவத்துக்கு போறோம். மகாபிரசவத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யறோம், செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மகாபிரசவத்துக்கு போறோம். அதான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இப்போ அதே மாதிரிதான் பரலோகம் அப்படிங்கிறது தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். பூமியிலிருந்து எப்படி பரலோகம் போறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த வழி எங்கதான் இருக்குன்னா, இந்த ஆசரிப்பு கூடத்துல இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு நல்ல கிறிஸ்துவர்களாக இருந்து நான் எப்படி பரலோகம் போறது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அதனால ரகசியங்கள் எங்க இருக்கு? இந்த ஆசரிப்பு கூடத்துல இருக்கு. தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம், நிறைய விஷயங்களை கத்துக்குவோம். தேவன் நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.